அதுக்கு தானே வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துலதான் நான் காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டர் போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் பண்ணக்கூடாது. உட்காருங்க. பணம் இருக்குமா? சில்லறை இல்ல, அப்புறம் என்னது கடனா? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான். ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபாய், 2 வாழைப்பழம் 50 பைசா, 2 50. எத்தனை பாக்கு ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2 65. மீதி எவ்வளவு? என்ன மீதிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்குற உன்ன? ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கிறாமா? வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கைய விடுடா வாலு பயல. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பா. தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். சாந்தி சாந்தி. அண்ணா என்னண்ணா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு 1ஆம் தேதி, எல்லாரும் சம்பளம் வாங்குற நாள். கடையை வேற திறந்துட்டாங்க. அவன் குடியரசன் ஆகி ஆட்டோல ஏறி உட்கார்ந்துகிட்டு கால மேல காலை போட்டுக்கிட்டு அழும்பு பண்ணுவானுங்க. நான் அவங்கள உதைக்க வேண்டி வரும். எதுக்காக வீண் வம்புன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கச்சி கையால சூடா சாப்பிடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்தாண்ணா என் சம்பள பணம். 150 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மாசா மாசம் அவன் கொடுக்கற சம்பளத்தை டான் என் கையில கொடுத்து கொடுத்துற. பஸ் பாஸ் 15 ரூபாய், காய்கறிக்காரனுக்கு 25 சில்லற, மளிகை சாமா 50 சொச்சம், பால்காரனுக்கு 30 37, வீட்டு வாடகை 75. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்க, சரியா? மாசா மாசம் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி அப்புறம் கொடுக்கணுமா? அதை நீயே கொடுத்துட கூடாதாக்கும். இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எந்த சின்ன விஷயமும் நடக்க கூடாது. அந்த ஒரு மரியாதைக்குதான். அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி, குளிச்சு சாப்பிடவா? ஏன் குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா? சுத்தம் சோறு போடும். நீயா எனக்கு சோறு போடணும்? வாண்ணா. தங்கமான பொண்ணு கேள்விப்பட்டான், அதான் நம்ம பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவனும் வர நேரம் தான், இன்னும் ஏன் வரல தெரியல. பார்த்து அடே வந்துட்டாளே, ஏமா இவ்வளவு லேட்டு? அது வந்துன்னா இன்னைக்கு கடையில ஏகப்பட்ட கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்து புறத்து பஸ் ஸ்டாப்க்கு வந்தேன்னா அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு வாமா, இவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன்னா? அதெல்லாம் எதுக்குங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். அப்படியே செய்வோம்மா. May I have the pleasure of dropping you somewhere? Thanks. நீ எஸ் தேங்க்ஸ்னு சொல்ற வரைக்கும் நான் தினம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு பைத்தியம் யாருக்கு பைத்தியம் இல்லைன்னு எதை வச்சு தீர்மானிக்கிறது? அவங்க நடந்துக்கிற முறைய வச்சு. அப்போ நான் முறைகேடா நடந்துக்கிட்டேனா? சொல்லு, பதில் சொல்லு, நான் போயிடுறேன். நிஜமாவே உங்களுக்கு பைத்தியம் தான். ரொம்ப சந்தோஷம். பஸ் வருது. பஸ் மறுபடியும் வரும்.
ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் வராது. கமான். பஸ்ல இடம் இல்ல, ஆனா இங்க இடம் இருக்கு, இங்கேயும் இடம் இருக்கு. உனக்கு நான் இடம் கொடுக்க தயாரா இருக்கேன். 10 எண்றதுக்குள்ளார டிசைட் பண்ணி சொல்லு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. நீ சிரிக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். வெட்கப்படுறது அதை விட பியூட்டிஃபுல். சித்துப்பு, சித்துப்பு, துப்பி தொலைங்கன சார். பெரிய எச்சி என்னமா வேணாம். யாரு யாரு இங்க? நீயா? உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? கிளம்பசே. ஆமா, பெரிய என்னமா நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? என் வாயி என் வரல. That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம் தான் வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார். நான் இவ்வளவு கொஞ்சம் தனியா பேசணும். நோ, ஏன் டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்கள, அதே ஊசியை எனக்கும் போடுங்க. நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரம் தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்குது தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்ல இன்னைக்கு பதிலு தேனை எடுத்து தடவிட்டாரு, தேனு போயிடுச்சு. சோ இந்த ஹெட் இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். வே வே. பைத்தியம். வே வே. நர்ஸ், எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். வே வே. You respect and take respect. வே வே. Good evening, doctor. Yes. சண்டாளா, என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல. நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். என்ன, அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கண் எடுத்து கும்பிடுற. என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. Want see? Come on, see this. பைத்தியங்களுடைய கூச்சலை கேட்டு கேட்டு பழகி போன எனக்கு உன்னோட பாட்டை கேட்கும் போது பயணி பஞ்சாமிர்தமா இருந்தது. Are you singer? இல்ல, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? உள்ளே வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான்.
ஆட்டோ டிரைவரா பிள்ளையார் இங்க வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். என்ன மன்னிச்சிருந்தா என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். எதுவும் அவமானம்? திருடுறது அவமானம், பொய் சொல்றது அவமானம், பிச்சை எடுக்கிறது அவமானம். நேர்மையா உழைச்சு நியாயமா சம்பாதிக்கிறதுல என்னமா அவமானம் இருக்கு? ஆமாண்ணா, நீ ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு பத்தியா? உழைச்சு சாப்பிடுறதோட அருமை சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு எப்படிமா தெரியும்? மூட்டை தூக்குறது தப்பு இல்ல, முடிச்சு வைக்கிறது தான் தப்பு. வண்டி இழுக்கிறது தப்பு இல்ல, மத்தவங்க வயித்துல அடிக்கிறது தான் தப்பு. இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும்? அந்த வர்க்கத்தோட அகராதியே வேற. என்ன இருந்தாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லம்மா, பழக கூடாத இடத்துல பழக்க வச்சுக்கிட்டதான் தப்பு. அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் ஆபத்துலதான் முடியும். என்னம்மா உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, பித்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இஞ்சி சாறு போட்டு சாப்பிடு, சரியாயிடும். ம். இந்த வச்சுக்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? நோ சாந்தி. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுடுவாரு. உங்க அண்ணன் அவ்வளவு கோவக்காரரா? ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நாகலட்சுமி கோயிலுக்கு வந்துடணும். ஓகே? இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருமே வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதுங்கிறது வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான் வாட்? கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் புரோகிதரையாவது கூட்டுவாங்க ப்ளீஸ். இதை வந்துடுறேம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு வா. Beautiful. Come on. கூட்டுக்க.
சாமி பாம்பு கடிச்சு சாந்தி 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 என்ன விட்டு போயிட்டியம்மா கடவுளே சாந்தியை கடிச்ச பாம்பு என்ன கடிச்சிருக்க கூடாதா சாந்தி ஆண்டவனே என்ன தோணுது சாந்தி சாந்தி நீ எல்லாமே இந்த உலகத்துல வாழ மாட்டேன் சாந்தி